தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, இயக்குனர் சங்கம், சின்னத்திரை சங்கம், இப்படி எல்லா நிர்வாகிகள் வந்தவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். 3 பேருமே பேசுறதுக்கு முன்னாடியே மக்களை மகிழ்விக்கிறவங்க. அவங்கள பார்த்தாலே நம்ம சிரிப்போம், அவங்களை சந்தோஷப்படுத்திடுவாங்க 3 பேருமே. டிபி கஜேந்திரன் சார் வந்து எங்களோட போன பீரியடில் நாங்கள் இருந்தபோது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்திருக்காரு. எப்போவுமே சந்தோஷமாக இருப்பார், ஃபுல் சப்போர்ட்டில் கூடயே இருக்கிற ஒருத்தர். அதுக்கப்புறமா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போகும்போது தான் அவர் வந்து கிட்டத்தட்ட 15 படங்கள் மேலே டைரக்ட் பண்ணியிருக்காரு, 100 படங்கள் மேலே நடிச்சிருக்காரு. எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற ஒருத்தர், பெரிய ஆளுமை இருக்கிற ஒரு ஆள். அவர் தவறுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தது கூட தெரியாமலே இருந்துச்சு எங்களுக்கு. மயில்சாமி சார் எனக்கு சிறுத்தையிலேருந்து பழக்கம், அவரோட நடிச்சிருக்கேன். தனக்கு மிஞ்சது தான் தானம்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் தானத்துக்கு மிஞ்சது தான் தனக்குன்னு இருந்த ஒருத்தர். கடன் வாங்கி தானம் பண்ணுறவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. உண்மையாகவே அப்படி ஒரு ஆள். சென்னை ஃப்ளட்ஸ் டைமில் எனக்கு தெரியும், அவர் இருக்கிற செயின் மோதிரத்தெல்லாம் விற்றே அவர் வந்து அவ்வளோ பேருக்கு உணவளிச்சிருக்காரு. அது இப்போது அன்பு வந்து உட்காரும் போது அன்புக்கு தெரிஞ்சிருக்கோம், அப்போ அவங்க கூட எவ்வளோ இருந்தாரா, சமூகத்துக்கு அதிகமாக இருந்தாருன்னா சமூகத்துக்கு தான் நிச்சயமாக அதிகமாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். யாருக்காகவும் உதவி கேட்கறதுக்கு அவர் தயங்க மாட்டார். பல டைம் என்கிட்ட வந்து பேசும்போது வேற ஒருத்தருக்காக உதவி கேட்டு தான் ஒரு தடவையுமே வந்திருக்காரு. அவர் இல்லைங்கிறது மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு தான் சொல்லணும். அவரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களை முழுமையாக ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி அவருடைய கதைகள் நான் சமீபத்தில் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணும்போதும் அவ்வளோ கதைகள், எம்ஜிஆர் அவர்களை பற்றின கதைகள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். திருவண்ணாமலையில் அவருக்கு இருக்கிற பக்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நீங்கள் வந்து வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. அவருடைய தைரியத்தையும் அவருடைய அன்பையும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க இப்போ இந்த யூடியூப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க பேசின விஷயங்களும் அவங்க செஞ்ச விஷயங்களும் நம்ம இன்னும் பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து. மனோபாலா சார் வந்து இந்நேரம் இருந்தாருன்னா ஏன்டா இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பார். சிரித்து சந்தோஷமாக இருங்கடான்னு ஒரே செகண்ட் எல்லாரும் சிரிக்க வச்சுருப்பார். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அதுக்கான உணவு செலவு இருக்குன்னு சொன்னால் அதை நீ கவலையப்படாரா நான் பார்த்துக்கிறேன்றவார். ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்கிட்ட பேசி அதுக்கான செலவு அவரே ஏற்பாடு பண்ணிடுவார். ஸோ எந்த ஒரு தருணத்துலையும் அவருக்கு பொறுப்பை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டார். அந்த பொறுப்பை அவரே எடுத்துக்குவார். பெரிய விழா நடத்தும் போதும் எல்லா பொறுப்பும் அவர் எடுத்துகிட்டு இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஒரு வாக்குவாதம் நடந்துருச்சுன்னு சொன்னால் நைட் கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வரும், தம்பி இதெல்லாம் விடுறா, நீ பாட்டுக்கும் வேலையை பண்ணிகிட்டே இருப்பாரு. அப்படி அவர் வயசு வித்தியாசம் பார்க்காம, சார் சொன்ன மாதிரி ஈகோ இல்லாத ஒரு மனுஷன்னா எந்த வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா ஜென்ரேஷன் கூடயும் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு மனுஷர்னா அவர் தான். நான் உங்கள் படத்தில் நடிக்கணும்டா, 2 படமா எனக்கு கூப்பிடலடா அப்படின்னு டக்குன்னு உடனே சொல்லிடுவார். நிச்சயமாக அடுத்த படத்தில் அவர் நம்ம கூட இருப்பார். அண்ட் அவருடைய நட்பு வட்டம் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. கமல் சார் காலத்தில் ஆரம்பித்ததுலேருந்து, பாரதியா சார் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களோட எல்லா பர்சனல் மூமெண்ட்ஸ்லையும் கூடயே ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அப்படி அவங்க மட்டும் இல்லாமல் அவர் கூட பழகினவங்க எல்லாருடைய பர்சனல் லைஃப்லையும் நிச்சயமாக அவர் இன்வால்வ் ஆகிருப்பார், கூடயே இருந்திருப்பார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர். இவங்க 3 பேரையும் இழந்தது ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய வருத்தம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பாக இருக்குது. அவங்க வீட்டில் போய் நான் பேசிட்டு வந்தப்போ நான் சொன்னது, உண்மையாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடத்தும் போதும் அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடமே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த விழா வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. அவங்க குடும்பத்தோடு நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம், நாங்கள் கூட இருப்போம் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. மனோபாலா சார், டிபி கஜேந்திரன் சார், மயில்சாமி சார், 3 பேரோட ஆத்மா சாந்தி அடையணும். நமக்கு இவங்க இப்போ சொல்லி கொடுக்கறது என்னன்னா, சந்தோஷமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. காலம், வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது. ஒவ்வொரு செகண்டை பாசிட்டிவாக என்ஜாய் பண்ணுங்க, ஒற்றுமையாக இருங்க, சண்டையோடு இல்லாமல் ஒருத்தரை அன்பாக ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லி கொடுக்குற மாதிரியே எனக்கு தோணுது. அந்த மாதிரி நாம் எல்லாரும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். அவையோருக்கு வணக்கம், ஆன்றோருக்கு வணக்கம், தலைகையாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் கலைஞர் குடும்பங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக இப்படி ஒரு இதய அஞ்சலி கூட்டம் நடைபெறுவதன் மூலம் தென்னிந்திய நடிகர் சங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை என்னால் நம்ப முடிகிறது. குறுஞ்செய்தியாகத்தான் இதை பார்க்க முடிந்தது. யாரும் தொலைபேசி மூலமாக அழைக்கவில்லை.
இது இவரோட இது இந்த அஞ்சலி செலுத்துறதோட தொடர்புடையதாக தான் இருக்கும். இப்போ மனோபாலா அவர்கள் முத எங்கூட நகைச்சுவை நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டார்னு நினைக்கிறேன். KS ரவிக்குமார் அவர்கள் நட்புக்காக படத்தில் எனக்கு உதவியாளரை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போது ரொம்ப பல வேலைகளில் சொல்லியிருக்கார், அலி உங்கூட நடித்ததுலேருந்து தாண்டா இவன் நிறைய இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பயங்கரமாக குசும்பு பண்ணுவோம் நாங்கள். அது அனைத்து கதாநாயகிகள் எல்லாருக்குமே தெரியும். அது வெளியில் பகிர முடியாத அளவுக்கு மன சந்தோஷமாக, ஏன்னா மக்களை மகிழ்விக்கிறவங்க நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் இப்படி பகிர முடியும், வாழ வைக்க முடியும் மக்களை. இப்போ இவங்கெல்லாம் டிபி கஜேந்திரன் சார், மயில்சாமி, இப்போ இவங்கெல்லாம் இருந்து அந்த நடிகர் சங்க கட்டடத்தில் கூடி குழாவுவோம், விளையாடுவோம், சந்தோஷமாக இருப்போம், பல நிகழ்ச்சிகளை நடத்துவோன்னு தான் அதெல்லாம் பூஜையெல்லாம் போட்டாங்க. இங்கே சங்கரதாஸ் கலை, சுவாமி சங்கரதாஸ் கலை அரங்கம், அது அந்த பழசை அது இந்த ஒப்புதல் இந்த இதெல்லாம் கிடைச்ச பக்காவாகிற வரைக்கும் இடிக்கப்படாமே இருந்திருக்கலாங்கிறது என்னோட தாழ்மையான நினப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு 23 தென்னை மரம் இருந்துச்சு. டெய்லி போய் நான் மரத்திட்ட பேசுவேன், தேங்காயெல்லாம் எடுத்து நட்டு வைப்பேன், முளைக்கும். ஜெயந்தி மாஸ்டர், கலா மாஸ்டர் தங்கச்சி கிளாஸ் நடத்துவாங்க. அப்பப்போ போவேன், இஷ்டத்துக்கு ஆடுவேன், பேட்மிண்டன் விளையாடுவோம். இப்போ இது எதுக்கு நடிகர் சங்கம் துருப்பிடிச்சு கிடக்குது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இந்த வேலையில் சொல்லணும். நடிகர்கள் 40 கோடி 50 கோடி 100 கோடி சம்பளம் வாங்குறாங்க, எதுக்கு அது துருப்பிடிச்சு கிடக்குது, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. முன்னாடி ஜாம்பவான்கள் நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், அரசை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு தனி மனித ஆற்றல் படைத்த ஒரு நிறுவனமாக இருந்தது. அப்படி இருந்தால் தான் மக்கள். இப்போ நடிகர்களுக்கெல்லாம் மவுசு ரொம்ப குறைஞ்சி ஒரு கேட்பாரற்று ஒரு சாதாரண ஒரு எண்ணம் நடிகர்களை பற்றி நடக்குதுன்னா, அது இப்போ இந்த பண்பாடு சிதைஞ்சு மயங்கம் இந்த மாலை வேலை மதுவால் மயங்குகிற மாலையாக தமிழகம் முழுக்க மூழ்கடிக்கப்பட்டு விட்டுருச்சு. இதெல்லாம் இப்போ மீண்டு வரணும் அப்படின்னா ஆணித்தரமாக கலைஞர்கள் வரணும், தலைவர்கள் வரணும். இன்னும் கெட்டு போகலை, காலம் கெட்டு போகலை. அதை துணைஞ்சு தனித்தனியாக சேரிட்டி அது இதெல்லாம் நடிகர்கள் செய்கிறாங்க. எனக்கு அதை ஊக்குவிச்சாலும் நடிகர் சங்கம்ங்கிறது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஆண்ட ஒரு பூமி. சந்தோஷமாக இல்லை இவங்க. நாளைக்கு நாம் உடலில் என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியாது. கொரோனான்னு ஒரு இட்டுக்கட்டின ஒரு இதில் 100கணக்கான பேர் சேர்த்துட்டான், அனாதை பணமாக சேர்த்துட்டான், கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இதெல்லாம் சீர் பண்ணணும் அப்படின்னா ஆணித்தரமாக செயல்படணும்னு நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். டிபி கஜேந்திரன் சார், அதாவது என்னை அண்ணன் பையன் தான் சொல்லுவார். டிபி கஜேந்திரன் சார் சொந்த தம்பி பையன் மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். அவரோட மறைவும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது. ஒரு மிக சிறந்த போன பீரியடில் செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு டிபி கஜேந்திரன் சார். அவரோட மறைவும் ரொம்ப ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. அவருடைய ஆத்மா சாந்தி இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி மயில்சாமி சார், மயில்சாமி மாமா மாமான்னு தான் கூப்பிடுவோம், வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் மாமா மாமான்னு தான் சொல்லுவோம். நிறையா விஷயங்கள் மயில் அவருக்கு தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம ஐஸ்வரி சார்கிட்டையும் ஏசிஎஸ் சார்கிட்டையும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட கேட்பார். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவருடைய இது நான் பார்க்கும்போதே அவர் ஒரு எல்லாமே ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள மனுஷன் இருந்தாலும் அவரோட இறப்பும் எனக்கு ரொம்ப பாதிச்சுது. இதுக்கு முன்னாடி விவேக் சார் மறைவு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. மயில்சாமி என்னோட ஆத்மாவை சாந்தி அறியணும். மனோபலானா அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு கிட்டத்தட்ட அவர் இறந்து 1 வாரம் ஆச்சு. 1 வாரத்துலேருந்தே எனக்கு உடம்பு டல்லாகி சரியாக போயிடுச்சு. எனக்கு அன்னைக்கு விவேக் சாரை நான் தோளில் தூக்கினேன் அவரோட இறந்தபோது. அதே மாதிரி மனோபாலா அண்ணனையும் தோளில் சுமந்துட்டு போனேன். மனோபாலா அண்ணா என்ன சொல்கிறது, நிறையா நினைவுகள் இருக்குது. நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. நிறையா நடிகர் சங்கத்தில் நிறையா இருக்குது. ரோமா இருக்காங்க, பசுபதி சார் இருக்காங்க, ஸ்ரீமன் இருக்கா, அப்படி எல்லாருமே இருக்காங்க, பொன்மனன் சார் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, பூச்சண்ணா இருக்காங்க. அப்படி ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன் அவர். எனக்கு பர்சனலாக என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடிய ஒரு ஆளில் என்னுடைய அம்மாவும் மறைவு
ரீசெண்டாக. அதே மாதிரி விவேக் சார், இப்போது மனோபலானா அப்படின்னும்போது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம், பட் டைம் இல்லை. மனோபலானா வந்து கடைசியாக எனக்கு ஒரு பெருமையை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் அவர் கடைசியாக இயக்கிற ஷார்ட் ஃபிலிம் நன்னயம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் நடிச்சிருக்கேன். கொரோனா காலகட்டத்தில் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கப்பட்டது. இந்த கடைசியாக அவர் டைரக்ட் பண்ணது அதான் நினைக்கிறேன். ஸோ நன்னயம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் மனோனா டைரக்ஷன்லேயும் நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த நடிகர் சங்கம் நல்லா வரணும், இந்த இது வரணும், எல்லாரும் ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாருமே அவருக்கு வந்து ஒரு எப்பயுமே ஒரு ஸ்பிரிட்டான ஆள். நாங்களாம் ஒரு பிளாட்ஃபார்ம் 5ன்னு ஒரு குரூப்பே வச்சு நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு 10 பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதாவது வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டார் அவர். மனோனா வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம நிறைய விஷயங்கள், அவர் நினைவுகள் நிறையா இருக்குது. மனோனாவுடைய கடைசியாக எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் அப்போது எனக்கு அதுக்கு நடுவில் தான் எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி, நடுவில் எனக்கு ஃபோனே இல்லை, நானும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மனோனா என்னென்னா எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏன் வாய்ஸ் மெசேஜ் இல்லை, உடம்பு சரியில்லையா நான் கேட்டேன். அப்போது வந்து ரிப்ளையே வரல. ஒரு வாரம் டவுட் வந்துச்சு. அப்புறம் தான் நான் சபரிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி விக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லைண்ணா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைண்ணா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே ஒரு வாட்டி வந்து பாருங்கண்ணான்னாரு. நானும் அந்த காலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் சபரி ஃபோன் பண்ணி அண்ணா போயிட்டாருண்ணான்ற தகவலை தான் சொன்னான். அது ரொம்ப 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 பெயின்ஃபுல்லாக இருந்தது. மனோனானுடைய சதுரங்க வேட்டை 2 படம் வந்து கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அவருடைய ஆசை அது. அதனால கண்டிப்பாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி அவருடைய யூடியூப் சேனல் இவங்கெல்லாம் நடத்தணும். அதுக்குண்டான இண்டஸ்ட்ரி எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ மனோனா, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. மனோபலனை இந்த நேரத்தில் நம்மகிட்ட இல்லைங்கிறது எனக்கு தெரியல உண்மையிலேயே. இருந்தாலும் அவரை பற்றி எல்லாரும் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு போகிறதுல தான் எனக்கு அந்த ஃபீலிங்கே வருது. பர்சனலாக எனக்கு ரொம்ப ஈடு செய்ய முடியாத இழப்பு இது. 2009 எனக்கு அவர் ரொம்ப நெருங்கி பழக்கம். எனக்கு அவர் நான் படத்துலலாம் அவர் கூட நடித்ததில்லை. தென்னிந்திய நடிகர் சங்க மூலியமாக நிர்வாகியாக இருக்க இந்த காலத்திலேருந்து ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக இருப்பார். சங்கங்களுக்கு எந்த சங்கமாக இருந்தாலும் அந்த சங்கங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முன்னாடி இருப்பார். நல்லது கெட்டதை உடனே சொல்லுவார். இன்றைக்கி இல்லாத குறை எங்களுக்கு தெரிஞ்சுது. நேரம் எங்களை ஈசி மெம்பரில் பாதி பேரை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே கிட்ட உடனே அங்கே போய் நில்லு, இங்கே நில்லு, அது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நடுவில் அவருக்கு ஒரு இருதய நோய் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் அப்போலோவில் பார்த்துக்கிட்டார். அப்போலோவில் பார்க்குறப்ப நாங்கள் போய் அங்கே பார்த்தோம். சில டாக்டர்ஸுக்கெலாம் அவரை பற்றி பேசணும். அப்போ அவர் சின்ன ஒரு ஸ்டண்டு வச்சார். ஸ்டண்டு வச்சுட்டு 2 நாள்லேயே ஷூட்டிங்கு வந்துட்டார். ஷூட்டிங் வந்து நான் ரெடி, நீங்கள் ரெடியாங்கிற மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருந்தார். ஈசி மீட்டிங்கும் அதுக்கப்புறம் வந்தார். அதே மாதிரி 2வது வாட்டி அவர் ஆளை 10 நாள் காணணுன்னே கோயம்புத்தூரில் அட்மிட் சொல்லலை. அவர் யார்கிட்டையுமே சொல்லலை. கோயம்புத்தூரில் அட்மிட் ஆகிருக்காருன்னு சொன்னார். கோயம்புத்தூரில் அட்மிட் ஆனோடனே நான் விசாரித்து அப்புறமா அங்கேருந்து எங்களுடைய நிர்வாகிகளை வச்சு அவரை உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க. என்ன கோயம்புத்தூரில் அட்மிட் ஆயிருந்தார். அப்போ அவருக்கு பேங்க்ரியாஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இல்லைண்ணே, நீங்கள் பேங்க்ரியாஸ்ட்னு வந்துட்டால் நீங்கள் உடனே அங்கே வந்துடுங்க, அங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு. அதே மாதிரி அப்போலோவுக்கு வந்தார். அப்போலோவில் போய் பார்க்குறப்பமும் நல்லா இருந்தார். அப்போ தம்ஸ் அப் காமிச்சார். சங்கத்தில் வேலை நிறைய இருக்குண்ணே, கட்டடம் கட்ட போகிறோம், நீங்கள் வந்துடுங்க சீக்கிரம்னு. லாஸ்ட்டில் தம்ஸ் அப் காட்டினார். லாஸ்ட்டாக ஈசி மீட்டிங் 2 மீட்டிங் அவர் வரல. இந்த 2 மீட்டிங் முன்னாடி நம்ம நடிகர் சங்கத்தை சுற்றி பார்த்தார். என்னமோ தெரியல, திடீர்னு அன்றைக்கி எல்லோரும் போய் பார்ப்பேன் சொல்லி நடிகர் சங்கத்தை, ஹேமச்சந்திரலாம் அன்றைக்கி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நடிகர் சங்கத்தை சுற்றி பார்த்தோம் நாங்கள் எல்லோரும். அதான் அவர் கடைசி நடிகர் சங்கத்துக்கு வந்தது. ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது இந்த இடத்துல. எதையும் பேசி தான் சரி பண்ணணும். அதே மாதிரி அவருடைய படம் ஒன்று ஒரு சின்ன பிரச்சனையில் இருந்தது. அப்போ கூட சட்டபூர்வமாக ஏதாவது பண்ணுவோண்ணே நம்ம சொல்லி சட்டபூர்வமாக அதை நம்ம எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருந்தோம். இப்போது அவர் இல்லை. இருந்தாலும் அவருக்கு அந்த உதவியை நம்ம சட்டபூர்வமான உதவிகளை அந்த குடும்பத்தாருக்கு நம்ம செய்வோம் என்று இந்த நேரத்தில் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அண்ணன் டிபி கஜேந்திரனை கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பா காலத்திலேருந்து டிபி முத்துலட்சுமி அம்மா அவருடைய சன்னு. அவங்க எங்கள் அப்பா கூட ரொம்ப நிறைய படத்தில் பழைய படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் இதே மாதிரி உடல்நிலை சரியில்லை சொன்ன உடனே
அன்னைக்கே இரவு அவங்க பொண்ணு முத்துலட்சுமின்னு நினைக்கிறேன், தாய் மாதிரி கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அவர் வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் வந்து பள்ளி தோழர். அவர் ஆக்சுவலாக அவர்கிட்ட போய் சொன்னேன். அப்போ கொரோனா பீரியடு. டிபியாக இருக்கா? ஆமாங்க, டிபி உடம்பு சரியில்லாமல் இருக்கார், வீட்டில் தான் இருக்கார், ரெஸ்ட்டில் இருக்கார், பட் ஆனால் சரியாக யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, ரொம்ப மௌனமாக இருக்கார், என்னன்னு தெரியல. என்னால் சொன்ன மறு செகண்டே என்ன பண்ணுறாரு, சிஎம்மு நேராக போவோம், மறுநாள் காலையில் போவோன்ட்டார். அதே மாதிரி நேராக அங்கே போனோம். வீட்டுக்கு போனவுடனே இவர் ட்ரெஸ்லாம் பண்ணி உட்காந்துருந்தார். ஏன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நீங்கள் வந்ததே போதும் எனக்கு அப்படின்னு ஆக்டிவேட் ஆகிட்டார் அவர். நடேசன் கூட என்கிட்ட சொன்னார் பழைய மாதிரி. திடீர்னு அவருக்கும் அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் அன்று அவர் முதல்வர் ஊரில் வேறு இருந்தார், அன்றைக்கி இருந்தார். உடனே அவருக்கும் மலர்வலை அன்னைக்கு 3 ஆக்சுவலி அன்றைக்கி தான் நம்ம பாடகி அவங்க கூட இறந்தாங்க நினைக்கிறேன், வாணி ஜெயராம் அன்னைக்கு. இருந்தாலும் அவருக்கு 1000 வேலைக்கு இருந்தாலும் அவருக்கு போய் முதல் மரியாதை செலுத்திட்டு தான் அவர் இப்போ எடுத்த படங்களும் சரி, அவர் இயக்குன படமும் சரி, அதிகமாக ஓடும் நாட்கள் எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் அது நஷ்டம் வராத படம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் அவர். அவர் இல்லை. அதே போல் அண்ணன் மயில்சாமி நான் வந்து அவர் ஒரு 20 வருஷமாக பழக்கம். அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர், இந்த நம்பர் வேணும், அந்த நம்பர் வேணும்னு கேட்பார். எதுக்காக அவர் ஃபோன் பண்ணுறாருன்னா, யாருக்காவது உதவி செய்கிறதுக்கு அவர்கிட்ட இவர் பேசுகிறதுக்கு தான் ஃபோன் பண்ணுவார். நிறைய ஃபோனு இல்லை, என்னுடைய டிரைவருக்கு ஒரு நண்பருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவர்கிட்ட கட்டிடுவார், அந்த நம்பர் வேணும் இருப்பார். ரொம்ப ஒரு நலிந்த நடிகர்களுக்கு, அதுவும் கொரோனா நேரத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அவர் அந்த பப்ளிக்கு அப்படி விழுந்து செய்வார். என்னமோ காலத்தின் கோளாறு நம்மளை விட்டு அதை இன்றைக்கி அவங்க நம்மக்கிட்ட இல்லை. நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும், எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும், உடல்நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னேன். காலத்தின் கட்டாயம் போல். அதே மாதிரி நடிகர் விவேக் அண்ணாவோட 2 வருஷம் ஆயிடுச்சு. கடந்த நடிகர் சங்க இதுலேயே நாங்கள் அவருக்கு அவர் படத்தை பெருசாக வச்சு ஜென்ரல் பாடியில் எல்லாம் இரங்கல் தெரிவித்தோம். என்னன்னு தெரியல, தொடர்ந்து நகைச்சுவை நடிகர்கள். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னோம். அவருடைய தெரு அண்ணன் பொன்னுவண்ணன், நாங்கள் தான் பக்கத்து வீடு, அவருடைய தெரு வந்து நடிகர் அவரோட செல்முருகன் தான் ஒரு நாள் சொன்னார், இல்லைங்க அவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தெரு மாற்றணும் அவருக்கு, இவர் கொடுத்தனார். ஒரே நாள் தான் போய் காலையில் கொடுத்தேன், 2வது நாள் வந்து உத்தரவு போட்டார் மாண்புமிகு முதல்வர். போட்டு அந்த தெருவுக்கு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் என்ற பேரை வச்சார். அதே போல் மறைந்த பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கு இப்போ கூட நம்ம ராஜேஷ் அவர்களுடைய அசோசியேஷன் தலைவர் தான் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் பாலச்சந்திர, அவங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐயா வாழ்ந்த இடத்துக்கு தெருவுக்கோ ஏதோ ஒரு பேர் வைக்கணும்னு. அதுவும் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் கார்பரேஷன் அப்ரூவல் ஆகிடுது, கவர்மெண்ட் ஜியோ அண்டர் இஷ்யூடுன்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்தி சொன்ன மாதிரி இவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம கூட இருக்கிறதாவ எண்ணி அவருக்கு என்ன நினைச்சாங்களோ அதை நம்ம செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வருஷம் பிறந்து உடனே இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் பொழுது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருந்தது. ஒரு விஷயம் கேள்விப்பட்டு கொஞ்ச நாள் கூட ஆகலை, அடுத்த உடனே அந்த செய்தி என்னும்போது வீட்டுக்குள்ளே எவ்வளோதான் இதுவாக இருந்தால் கூட மனசு ரொம்ப சங்கடப்பட்டது. ஏன்னா இந்த சினிமாவில் வந்து நான் வந்து ஒரு குடும்பமாக அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் சில பேர் தெரியலாம், தெரியாமல் போகலாம், திடீர்னு ஒரு அறிமுகம் ஆகலாம், ஆனாலும் கூட எல்லோரும் ஒன்றா பழகியிருக்கோம். கஜேந்திரனை எடுத்துட்டா முத்துலட்சுமி அம்மா எனக்கு மதர் ரோல் பண்ணும்போது அவங்களுடைய மருமக பிள்ளை தான் இவர், அவங்க தம்பி பிள்ளை வளர்ப்பு பிள்ளை இவர். கூடவே ஷூட்டிங்கெல்லாம் அப்போ வருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து அசோசியேட்டாக ஜெகநாதங்கிட்ட ஒர்க் பண்ணும்பொழுதும் எனக்கு தெரியும். அப்புறம் அவர் டைரக்ட் பண்ணும்பொழுதும் நான் பண்ணியிருக்கேன், கூடவும் நடிச்சிருக்கேன். இப்படி அவரை பற்றி கேள்விப்படும்போது அது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது. இயற்கை தான், எல்லாருக்கும் வரக்கூடியதான், இருந்தாலும் மனசை சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுலேயும் நகைச்சுவை பாத்திரத்தை வந்து எல்லாம் வந்து சிறப்பாக பண்ணவங்க. எல்லாருக்கிட்டேயும் நல்ல ஒரு எளிமையாக பழகினவர் அவர்.
மனோபாலா வந்து நானும் மயிலாப்பூர், அவரும் மயிலாப்பூர், நாங்கள்லாம் ஒரே இடத்துல இருந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் டைரக்ட் பண்ணி நான் டிவி சீரியல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கத்தில் நாங்கள் எப்போ பாரு ஒன்றா எல்லோரும் உட்காந்து பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த நடிகர் சங்க கட்டிடம் வந்து சீக்கிரமாக முடிக்கணுமா, எல்லோரும் ஒத்துமையாக பண்ணணுமா, அதுக்கு எல்லோரும் ஒத்து வரணுமா, எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணுமா, இதுதான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்போ பாரு. நான் சொன்னேன், கண்டிப்பாக நடக்கும் மனோபாலா, நீங்கள் கவலைப்படாதீங்க, பாருங்கள் கட்டடம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாரோடையும் ரொம்ப இதுவாக பழகக்கூடிய, இல்லைன்னா இன்றைக்கி இவ்வளோ வெயில், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வேலை இருந்தும் இந்த நடிகர் சங்கம் ஏற்பாடு பண்ண இதுக்கு எல்லோரும் வந்து அஞ்சலி வந்திருக்கீங்களே, அதுவே நிஜமாகவே ரொம்ப ஒரு நன்றி சொல்லணும். நன்றி, இதுக்கு வந்து நன்றி சொல்கிறதுன்னு இல்லை, இருந்தாலும் எல்லோரும் வந்து அவங்க பேரில் இருக்கிற ஒரு அன்பால் தானே பண்ணுறீங்க. மயில் சமயம் அப்படி தான், அவரும் வந்து என்னோட நிறைய நடிச்சிருக்காரு, நிறைய இது பார்த்துருக்கேன். ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அதாவது 3 பிரம்மான்னு சொல்லலாம். டிபி கஜேந்திரன் அவர்கள் இயக்குனராக, நடிகராக நிறைய சாதனை படிச்சிருக்காரு. அவர் இயக்கத்தில் நடிக்காட்ட கூட அவர் கூட பமல் கே சம்மதம்னு ஒரு படத்தில், அது மட்டும் இல்லாமல் அதில் தான் அவர் காம்பினேஷன் நடித்தது. அதற்கு பிறகு நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் மனோபாலனை பற்றி சொல்லணுன்னாக்கும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவாஜி சார் வீடுன்னு சொல்லும்போது, சிவாஜி சார் மறைவப்போ அவர் பக்கத்தில் தான் ஆஃபீஸு. அப்போ ஃபோன் போட்டு கூப்பிட்டு, தம்பி ஆஃபீஸுக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து தான் அங்கே போய் உள்ளே ரொம்ப நேரம் வீட்டில் உட்காந்துருந்தோம். அதற்கு பிறகு நிறைய படங்கள் இயக்கினா இருந்தால் கூட முதலாக நைனான்னு ஒரு படம் அவர் கூட சேர்ந்து அவர் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர் நடிக்கலை, இயக்குனராக இருந்தார். அதுக்கு பிறகு நிறையா படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கேன். என் கூட மட்டுமில்லை, இங்கே இருக்க அத்தனை கலைஞர்களுக்குமே தெரியும், வாரம் ஒரு நாளாவது எல்லாரும் கூடயும் தொடர்பு கொண்டு பேசாமல் இருக்க மாட்டார். கார்த்தி என்ன சொன்ன மாதிரி, அதாவது ஒருவேளை நம்ம எந்த ஷூட்டிங் போயிருக்கோம், தம்பி எங்கடா இருக்க, யாரா டைரக்டர், யாரா ஹீரோ, கொஞ்சம் தம்பி மட்டும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் சம்பவங்கள் அவர்கிட்ட இருக்கும். அத்தனையும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல நடந்ததை கூட தான் அங்கே இருந்து பார்த்த மாதிரியே ரசனையோடு அவ்வளோ அழகாக சொல்லி, செட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் சந்தோஷமாக சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலைஞர், இயக்குனர், நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சமையல் கலைஞரும் கூட. அதாவது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது, மதியானம் சாப்பிட்றாதரா, நான் அங்கேருந்து வத்த குழம்பு தயிர் சாதமும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் இல்லாமல் என்னென்ன அங்கே சமையல் பண்ணுறாரோ அதையும் எல்லாருக்கும் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா கூட சேர்ந்து சமைச்சு கொண்டு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த கலைஞர். அடுத்ததாக மயில்சாமிக்கு எனக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்குமே மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அன்பு சின்ன குழந்தையிலேருந்து சரி, என் பையன் சின்ன குழந்தையிலேருந்து சரி, உண்மையிலே எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மிஸ்ஸுன்னா அது மயில்சாமியை சொல்லணும். எதுக்குன்னா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தெரியும் அன்புக்கு, என் வீட்டில் என் மனைவி குழந்தைங்க எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா வாரம் பிறந்த குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அவருக்கு மயிலா அப்படின்னு கூப்பிட்டா எந்த இடத்துல இருந்தால் மயிலான்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் நான். அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் வையூன்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் மயிலா. அந்த அளவுக்கு 2 பேர்த்துக்கும் குடும்ப நட்பு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். கடைசியாக அவர் மறைகிறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அன்புக்கு தெரியும், வீட்டில் எல்லோரும் அந்த சண்டே அன்னைக்கு பேப்பரில் வந்து தந்தியில் பொண்ணோட இது வந்தோடனே, வையு எங்கே இருக்கீங்க, இந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் வந்திருக்கா, வரைஞ்சதெல்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நான், ஒய்ஃபு, பையன், பொண்ணு எல்லோரும் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போய் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. கிளம்ப போகும்போது பையனும் பொண்ணும் மட்டும் கேட்டாங்க, அங்கிள் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு. 21 வயசாகுது பையனுக்கு. இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு ரெகுலராக குழந்தையிலேருந்து போயிட்டுருக்கான். ஒரு நாள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கேட்டதில்லை. எங்கள் வீட்டுக்கு வரும்போதும் சரி, கொலுவுக்கு வரும்போதும் சரி, அவங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கோம், எல்லாருமே சேர்ந்து, என்னடா இத்தனை நாளாக ஃபோட்டோ எடுக்காமல் இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கிள் ரொம்ப நாளாச்சு செல்ஃபி எடுத்து போகும் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இன்னும் ஃபோட்டோ எடுத்தோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுக்கு போகும்போது அதை சொல்லி என் பசங்கள்லாம் அழுதாங்க. அதனால் இது என்றைக்குமே எங்கள் நினைவில் அவர் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் அதை தாங்க முடியாது. அதோடு சேர்ந்து 3 பேரையும் இந்த நேரத்தில் நடிகர் சங்கத்திலேருந்து இரங்கல் கூட்டம் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அந்த இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறதுக்காக என்னை அழைத்ததற்கு நன்றி. இந்த இரங்கல் கூட்டத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்க மெம்பராக நான் இங்கே வரல, இந்த 3 நண்பராக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த 3 பேரை பற்றி சொல்லும் பொழுது நான் நிறைய பேசலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நான் இந்த துறைக்கு வந்து
40 ஆண்டு காலம் ஆகுது. 40 ஆண்டு கால நட்பு தான் இவங்க எல்லாருமே. அதில் டிபி கஜேந்திரன் அவர்கள் வந்து நான் முதல்ல உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டு இருக்கும்போது அவர் ஒரு உதவி இயக்குனர். அந்த நேரத்தில் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏவிஎம், வாகினி, ஜெமினி இங்கெல்லாம் வந்து எடிட்டிங்கு, டப்பிங்கு எல்லா ஒர்க்கும் அங்கே தான் நடக்கும். இவங்க நாங்கள் எல்லாருமே பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஏவிஎம், வாகினி, ஜெமினி ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ இங்கே தான் மீட் பண்ணுவோம். இதில் மனோபாலா வந்து எனக்கு வந்து வாடா போடா நண்பன். டே அணு எப்படிரா இருக்க? நான் வந்து மனோ எப்படிரா இருக்க? வாடா போட நண்பன் தான் எனக்கு வந்து மனோ. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டி தான் சொல்லுவான். இங்கேயும் ஏன் அவன் இவன் பேசுகிறான்னா அவ்வளவு பழக்கம். இப்போ சொல்லும்பொழுதே வருத்தமாக இருக்குது. என் குடும்பத்தில் என்னுடைய சகோதரன் இறந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பு தான் மனோ எனக்கெல்லாம். அதே மாதிரி நம்ம மயில்சாமி எடுத்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் இருக்கிறாரோ இல்லையோ, ஈஸ்வரன் இருக்கிறாரோ இல்லையோ, திருவண்ணாமலை அப்படின்னா மயில்சாமி தான். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த தீபம் ஏற்றும் முன் இது வரைக்கும் நான் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்ததுலேருந்து முதலாளாக நிற்கிற ஒரு மயில்சாமி தான். கடவுள் அவரை வந்து அழைத்து கொண்டார் என்று நினைக்கிறேன். மனோபாலா இறப்பு வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. ஒரு காரணம் என்னென்னா, ஒரு வாரத்தில் ஒரு 2-3 தரமாவது பேசிகிட்டே இருப்போம். இந்த வாடா போடான்னு அவர்கிட்ட இருந்து பேசும்பொழுது அந்த அந்த ஒரு ஊக்கம் இருக்குது தெரியுங்களா, நல்லா ஊக்கப்படுத்துவாப்பில். என்னடா பெருசாக நடிச்சு கிழிச்ச அப்படிம்பார். சொல்லிவிட்டு சும்மா சொன்னடா பிரமாதம் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு கிண்டல் பண்ணினதுக்கப்புறம் தான் அதை வந்து பாராட்டின்னு சொல்லுவார். அதாவது நல்ல காமெடியாக பேசுகிற ஒருத்தர். இந்த மூவரையும் நீங்கள் என்னையா வந்து பூலோகத்தில் வந்து நகைச்சுவை உண்டாக்கி எல்லாரையும் சிரிக்க வச்சிட்ருக்கீங்க. இங்கே தேவர்கள் எல்லாருமே, கடவுள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கோம், மன சஞ்சலத்தில் இருக்கோம். நீங்கள் மூவரும் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவை கொடுத்து நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் என்று தான் இந்த மூவரையும் இறைவன் அழைத்து கொண்டார் என்று நினைக்கிறேன். இவருடைய நினைவுகள் திரை உலகம் இருக்கும் வரை என்றும் அழியாது, மாறாது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த இரங்கல் கூட்டத்தின் மூலமாக நமது கலை குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் பணியில் அவர்கள் இன்றும் செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணும்போது மனதிற்கு கொஞ்சம் கனமாகத்தான் இருக்கிறது. இந்த மூவருமே கிட்டத்தட்ட அதில் 2 இயக்குனர்கள், இயக்குனராக இருந்த நடிகர்களானவர்கள். நமது தம்பி மிமிக்ரி பண்ணிகிட்ருப்பார். ஏற்கனவே என்னுடைய படங்களில் 1987 எங்கள் ஊருக்காரர் அவர். சத்தியமங்கலத்தில் நான் சீனியர் அவருக்கு பள்ளியில். அவர் வந்து என்ன இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் கொடுப்பேன்னே, என்ன யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டப்போ கூட நான் அவருக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் என்னுடைய முதல் படத்தில் நான் டப்பிங் பேசணும்னு வந்தார். அப்போ அவர் பேச இயலாத ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து இந்த சண்டை காட்சியில் வந்து அந்த அடி வாங்கிறதுக்கு அந்த வாய்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அனைத்து சண்டை காட்சிக்கும். அப்படியாக ஒரு மிகச்சிறந்த நண்பர். ஏற்கனவே திரு பொன்வண்ணன் அவர்கள் சொன்னது போல் நமது கலைஞர்களுடைய மறைவு என்பது நம்மை நாம் ஒரு முறை மாற்றிக்கொள்வதற்கும் அவர்கள் விட்டு சென்ற பாடத்தின் மூலமாக நாம் நம்மை சற்றே இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வதற்குண்டானவர்களாக நம்மை உருவாக்கி கொள்வதற்குமானது என்பதை நானும் உறுதி செய்கிறேன். திரு டிபி கஜேந்திரன் அவர்கள் எனது இனிய நண்பர். எப்போதுமே தன்னை வந்து ரொம்ப லைட்டர் மைண்ட்லேயே வச்சுருப்பார்.
அவருடைய இழப்பு வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கும் ஒரு பேரிழப்பு. திரு மனோபாலா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு தெரிய வந்து அவர் வந்து நான் சோகமாக இருந்து பார்த்ததே இல்லை. அவர் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும். எல்லாத்தையும் அரவணைத்து செல்கிற ஒரு நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதர். இயக்குனர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் என்னை பொறுத்தவரையில் இந்த D40 என்ற ஒரு நிகழ்வில் எங்களுக்கெல்லாம் ஒரு பாலமாக இருந்து இயக்குனர் சங்கத்துக்கு அவர் நிறைய செஞ்சுருக்கார். அவருடைய மறைவுக்கு முன்னதாக கூட நான் பேசும்போது, டேய் நான் வந்துடுவேண்டா தம்பி, நல்லா தாண்டா இருக்கேன், வந்துடுவேண்டா, நான் செத்து பொழைச்சிட்ருக்கிறேன் அப்படிம்பார். அதை கூட ஒரு காமெடியாக தான் சொன்னார். ஆஸ்பத்திரியிலேருந்து வரும்போது கூட நான் வந்து அவருடைய உதவியாளர்கிட்ட பேசும்போது, வேண்டாண்டா நான் நல்லா ஆகிட்டு பார்க்குறேன், உதவிகிட்ட சொல்லிடு அப்படின்னு. இதெல்லாம் என்னென்னா, அவருக்குள்ளேயும் ஒரு பெரிய இந்த கடைசியாக ஒரு படம் எடுத்து அதனால் அவர் ரொம்ப துன்பத்திற்கு ஆளாக இருந்தார். நானும் செல்வமணி அவர்களும் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் கூட போய் ஒரு பஞ்சாயத்து அது இனி வரையிலும் முடியல. அவருடைய மன உளைச்சல் ஒன்று இருந்தது. அவர் தயாரிப்பாளர் ஆனதுக்கு பின்னாடி தான். ஆக இவர்களுடைய மறைவுகள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து மிக சந்தோஷமான ஒரு விஷயம், இந்த துக்கத்தில் கூடனா அது நடிகர் சங்கத்தை மட்டுமல்ல, இந்த திரையுலகத்தை ஒன்றிணைத்திருப்பது, அது முழுமனதோடு ஒன்றிணைய வேண்டும் என்பதே இந்த மூவரின் ஆன்மாக்களின் ஆசையாக இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது அஞ்சலியை செலுத்துகிறேன். நன்றி. உடலால் இங்கே இருக்கிற படத்தில் இருக்கிற உடலால் நம்மளை விட்டு பிரிந்திருந்தாலும் உணர்வாலும் நம்முடைய உள்ளத்தில் இன்றும் நிழலாடி கொண்டிருக்கிற அந்த மூவருக்கும் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிற இந்த நேரத்தில் திரு மனோபாலா அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நீண்ட நாள் செயற்குழு உறுப்பினராக இருந்து தயாரிப்பாளர் நலனுக்காகவும் நடிகர்களுடைய நலனுக்காகவும் தன் கருத்துக்களை பதிவு செய்து செயலாற்றிய அந்த அருமை சகோதரரை இழந்து தயாரிப்பாளர் சங்கமும் வருத்தத்தில் இருக்கிறது. ஆகவே அவருடைய 3 பேருடைய ஆன்மாவும் சாந்தி அடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 3 பேருடைய மறைவு வந்து என்னை பொறுத்தவரையில் அது மறைவு மாதிரியே தெரியல. ஏன்னா 3 பேருடைய உடலையும் நான் பார்த்து இறுதி மரியாதை செலுத்தினேன். இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அதை அப்படி ஃபீல் பண்ணலன்னா, மயில்சாமியெல்லாம் எனக்கு 87 89 தெரியும். நானும் ஆரம்ப காலத்தில் மிமிக்ரே பண்ணுவேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டு மாதிரி இருப்பாப்புல. மனோபாலா சாரும் 40 ஆண்டுகள் பழக்கம். டிபி கஜேந்திரன் சிறைங்கிற படத்துலேருந்து எனக்கு பழக்கம். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அவர் இயக்கத்திலையும் நான் நடித்தேன். ரொம்ப மயில்சாமியோடைய தர்ம சிந்தனை, எம்ஜிஆருடைய பக்தர், மனோபாலா அவருடைய இதயபூர்வமான பேசுகின்ற பேச்சு. நிறைய பேர் தொண்டையில் பேசுவாங்க, சில பேர் வாயில் பேசுவாங்க. இதயத்தில் தான் பேசுவார் மனோபாலா. எல்லா பொறுப்பையும் தானே எடுத்துக்கிட்டு பேசுவார், செய்வார், ஜாலியாக இருப்பார். டிபி கஜேந்திரன் அவங்க அத்தை மக தான் டிபி முத்துலட்சுமி அம்மா. அவங்கள பற்றி நான் ஒரு பேட்டி கேட்டேன். டிபி முத்துலட்சுமி அம்மாவே எனக்கு நல்ல பழக்கம். டிபி கஜேந்திரன் எனக்கு அப்பொழுது கோல்டு இருந்துச்சு, செஸ்ட் கோல்டு. அவ்வளவு முறை நான் இருமி கொண்டே எடுத்தேன் பேட்டி. ஒரு தடவை கூட கேட்கல, என்ன நீ இருமுறீங்களா அப்படின்னு. ஏன்னா அது ஒரு நாகரிகம். சின்ன தும்மல் தும்முனா கூட உடம்பு சோமலையான்னு கேட்குற மனிதர்கள் தொண்டை கட்டிக்கிச்சுனாலே என்ன சோமலையான்னு கேட்பாங்க, தூங்கிக்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்பாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா ஃபோனில் இந்த மாதிரி செல்ஃபோன்லேயும் அலைபேசி தொலைபேசியில் இவ்வளோ அநாகரிகமான கேள்விகளுக்கு மத்தியில் டிபி கஜேந்திரன்
அவ்வளவு நாகரிகமானவர், நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஜாலியாக இருப்பார். மனோபலமும் அப்படி. 3 ஆத்மாக்கள் நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறது. வைப்ரேஷனல் பாடியும்பார் ஐன்ஸ்டீன். ஆஸ்ட்ரல் பாடி, அதை தான் வைப்ரேஷனல் பாடியும்பார். நம்மளோடய இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இது தெய்வீகமாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த வைப்ரேஷனல் பாடி இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற மனிதர்கள் நம்மளை விட்டு மறைந்து விட்டார்கள் குறுகிய காலத்தில் எனும்போது மனச்சுமை அதிகமாகிறது. ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் அரை மணி நேரம் பேச முடியும். நேரமின்மையின் காரணமாக முடித்துக் கொள்கிறேன். அவர்கள் நம் நினைவில் என்றும் வாழுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு என்னை அழைத்தமைக்கு நன்றி, வணக்கம்.